நீட் தேர்வில் ஏராளமான குளறுபடிகள் நிகழ்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, விவரங்கள். வணக்கம். சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாட்டை நியாயப்படுத்துகிறது என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் வினாத்தாள்கள் கசிவுகள் குறிப்பிட்ட மையங்களிலிருந்து மொத்தமாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் தற்போதைய மத்திய அரசின் அதிகார பொறுப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குகின்ற என்றும், மேலும் இவை தொழில் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகள் மற்றும் பள்ளி கல்வி மீண்டும் முதன்மை பெற வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்ற என்றும் தெரிவித்திருக்கும் அவர், மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்கிறோம், நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானவை என்றும், அதே போல அவை கூட்டாட்சி தத்துவங்களை சிறுமைப்படுத்துவை என்றும், சமூக நீதிக்கு எதிரானவை என்றும், தேவையுள்ள இடங்களில் மருத்துவர்கள் இருப்பை இந்த நீட் தேர்வு பாதிப்பை உண்டாக்கும் என்றும், மேலும் நீட் என்னும் பிணியை அழித்தொழிக்காமல் கரம் கொடுப்போம் என்றும், மேலும் நீட் எனும் பிணியை அழித்தொழிக்க அனைவரும் கரம் கோப்போம் என்றும், நீட்டை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில மாணவர்கள் ஒரே மையத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பாக இந்திய அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஒரே மையத்தில் மட்டும் பல மாணவர்கள் 100க்கு 100 என அடிப்படையில் சென்டம் மார்க் எடுத்திருந்தார்கள். அதன் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நீட்டுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கும் சூழலில் அதை மையப்படுத்தி தற்போது முதலமைச்சர்கள் நீட் எதிர்ப்புக்கான தேவையும் அவசியத்தையும் தொடர்ச்சியாக உணர்த்துவோம் என்றும், இது சமூக நீதிக்கு எதிரானவை என்றும் தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.